Hebron Ministries. Hallelujah. இந்த புதிய மாசத்துல கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபை இயேசுவே ஒரு மதிலில்லாத பட்டணத்தை போல ஆத்துமாக்களால் மந்தை பெருகிறது போல நான் மனுஷரை பெருக பண்ணுவேன். சொல்லுங்க, மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன்னு சொன்னீரப்பா. ஹல்லேலூயா. எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. சொல்லுங்க, பெருக பண்ணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவம் ஆராதனை மாத்திரம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். நானும் பேசுவேன், நீயும் பேசுவோம். சண்டை வரக்கூடாது. நானும் பேசுவோம், நீங்களும் பேசணும். ஆனால் 2 பேருக்குள்ள சண்டை வரக்கூடாது. வாக்கு தத்துவத்தை திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு அப்போ தான் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேணும். வீட்டில் போனால் மறந்துடுவீங்க, படிக்கிட்டே இறங்கினாவே மறந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம குயிக்காக கவனிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று தேவன் நமக்கு கொடுத்த அருமையான வாக்கு தத்தம். வாசிங்க, ஏசாயா 65:9 முழுமையாக வாசிங்க. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்து, ஜெனரேஷன் இல்லையா, ஜெனரேஷன் வித்து. அந்த நாட்களில் யாக்கோபிலிருந்து ஒரு வித்து. யாக்கோபு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான், அதுலேருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை அதாவது மலைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் மலை உயரமானது, உறுதியானது, அதை சுதந்திரிப்பது காரணம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை தருவேன். ஹல்லேலூயா. சுதந்திரிப்பண்ண எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர், சோசன் இல்லையா, அதை சுதந்திரித்து கொண்டு தெரிந்து கொண்டவர்கள். சாதாரண தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் சுதந்திரித்து கொண்டு, இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள், தேவனுக்காக வாழ்கிறவர்கள், தேவனுக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க, தேவனுக்காக ஊழியம் செய்கிறவங்க எல்லாமே ஊழியக்காரர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வித்து பிறகு தேவனுக்கு ஊழியம் செய்ய 4 பகுதி. அதில் இந்த 4 பகுதியை பாருங்கள். செய்தியுடைய தலைப்பு ஃபெய்த்ஃபுல் ரெமினன்ட், மீதமுள்ள உண்மையாளர்கள். ஃபெய்த்ஃபுல் ரெமினன்ட், காட் ஆஃப் டிசனன்ட், சந்ததிகளின் தேவன். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய சந்ததி மேலே நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி ஆராதிச்சிங்களோ, நீ எப்படி தேவனை பணிந்து கொண்டீங்களோ அதுபோல் உங்கள் சந்ததி தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். அதில் மிக மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர வேண்டும். உம்முடைய மருமகன் எல்லாதான் இருந்தாலும் எல்லாரும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதை ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டும். 2வது காரியம், காட் ஆஃப் மவுண்டன்ஸ், மலைகளின் தேவன். ஹல்லேலூயா. மலைகள் உயரமானது, வலிமை உடையது, அதுபோல் நம்முடைய ஆண்டவர் வலிமை உடையவர். சந்ததிகளின் தேவன், காட் ஆஃப் மவுண்டன்ஸ், மலைகளின் தேவன். 3வது, காட் ஆஃப் சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் தேவன். யார் தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட அவர் முழுமையாய் தன்னை அர்ப்பணிக்கின்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் தேவன். 4வது காரியம், காட் ஆஃப் சர்வன்ட்ஸ், ஊழியக்காரர்களின் தேவன். ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீங்களோ அவர்களை தேவன் மறவாமல் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட்டார்னு ஊழியக்காரங்க யாருமே சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். 4 காரியத்தை நல்லா கவனிங்க. இந்த மாதம் டிசம்பர் சொல்லி ஜெபிக்கணும். அப்போது நம்ம சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. 2வது என்ன செய்யணும், ஆண்டவர் மலைகளின் தேவன், மலை உறுதித்தன்மை. அப்போ தேவன் அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவர் மலைகளில் சீனாய் மலையில் இறங்கினார். புதிய ஏற்பாட்டங்களில் நம்முடைய மலை யார், கண்மலை ஆகிய கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய மலை இல்லையா, மலைகளின் தேவன். சரி, 3வது சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆலயத்துக்கு வரீங்க, ஆராதனைக்கு வரீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, அவர் சோசன். 4வது காரியம், தேவனுடைய ஊழியக்காரர்கள், நீங்களும் நானும். இந்த செய்தியினுடைய தலைப்பு ஃபெய்த்ஃபுல் ரெமினன்ட், மீதமுள்ள உண்மையாளர்கள். யார் மீதமுள்ள? நீங்களும் நானும் தான் மீதமுள்ள உண்மையாளர். எத்தனை சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் நம்மை ஆண்டவர் கைவிடாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, டிசெண்டன்ட்னா என்ன?
வெரி குட். தலைமுறை, வெரி குட். தலைமுறைவாக இருக்கவர்கள். ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர் இல்லையா, கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் சொல்லுவாங்க பாரு. தலைமுறையாக சந்ததியாக இருக்கிறவங்கள டிசன்னன்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின். எத்தனை வருஷம்? 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அப்பா என்ன கிரேட் கிராண்ட், என்ன சொல்ல தவிர கிராண்ட்ஃபாதராக எத்தனை பேருக்கு கிராண்ட்ஃபாதர் நினச்சி பார்க்க முடியாத காரியம், அவ்வளோ பேர் தாண்டி. அப்போது அந்த 6000 வருஷமாக ஆண்டவர் ஒரு சந்ததியை அவரை ஆராதிப்பதற்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? அவரை ஆராதிப்பதற்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஆஃப்ஸ்பிரிங் சொல்லுவாங்க, அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார் இல்லையா. அதே போல் கர்த்தருடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே தேவன் ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இதிலேருந்து என்ன புரியும்? சந்ததிகள் அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை வாசித்தா மறுபடியும் வாசிங்க பாருங்க. ஆண்டவர் வசனம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்து, யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பற எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு. அப்போ எந்த வித்தை தேவன் ஆண்டவரை முளைக்க பண்ணினாரோ அந்த வித்து அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எதுவாக இருந்தாலும் அதை சுதந்தரிக்கிற ஒரு பலத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரை தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரிப்பு மாத்திரமல்ல, அங்கே வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, எது என்னை விட்டு போயிடுச்சு நினைக்கிறீங்களோ, இந்த 2024 வருஷத்தில் கர்த்தர் தேவன் உங்களை அங்கே வாசம் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. என் கையை விட்டு போயிடுச்சு, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறது. இப்போ 8 முறை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க எக்ஸாமில், கவலைப்படாதீங்க. 9வது முறை எழுதுங்க. இல்லை பாஸ்டர் 14 முறை கஜினி மோது போல 17 முறை நான் எக்ஸாம் போடுறேன் போயிட்டு வந்தேன், ஆனாலும் எனக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் கணக்கு பாடம் வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த மாதத்தில் 18வது முறை கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அங்கே வாசம் பண்ணுவார்கள். எது முடியாது என்று நினைக்கிறாயோ, இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது 8 அநேக அழகு வசனங்களே அங்கே சொல்கிறாரு. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் பொழுது, ஒரு திராட்சை குலை, ஒரு தோட்டத்தை பார்க்குறீங்க, அந்த தோட்டத்தில் ஒரு திராட்சை செடியை பார்க்கிறீர்கள், செடியில் கொடிகளை பார்க்கிறீர்கள், அதில் அருமையான திராட்சை பழங்கள் இருக்கிறது. அந்த திராட்சை பழங்களை கொடிகளை யாராவது அழிப்பார்களா? அதை பார்த்தவொடனே என்ன செய்யும்? நமக்கு அதை பார்க்க பிடிக்காது, தின்னதான் பிடிக்கும். உடனே பறித்து எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ணும். இப்போ நான் திராட்சை தோட்டத்துக்கு அநேக முறை போயிருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் போயிருக்கேன். மெல்பர்னில், சிட்னியில் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். அங்கே மெல்பர்ன்லாம் எக்கச்சக்கமானுங்க. அங்கே ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ்னால் ரொம்ப ஃபேமஸ். அதுக்காகவே திராட்சை தோட்டத்துக்கு போனேன் நான். இவ்வளோ பெரிய சைஸ் அதெல்லாம் இப்போ போச்சு, இங்கே இந்தியா வந்துடுச்சு, பெங்களூர்லேயே இருக்குது. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்துக்காரங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? அந்த தோட்டத்துக்குள்ளே போன உடனே எந்த திராட்சை தோட்டத்துக்காரனும் உன்னை வெளியே போன்னு சொல்ல மாட்டான். உள்ளே கூட்டு தான் விதை போட்டு அந்த விதையில் விளைஞ்சி அந்த திராட்சை பழங்களை பறித்து கொடுத்து நீங்கள் சாப்பிட்றதப்ப சந்தோஷப்படுவோம். நான் இதில் ஜெர்மனி போயிருக்கும்பொழுது ஃப்ராங்க்ஃபர்ட் பக்கத்தில் ஒரு ஆப்பிள் கார்டனுக்குள்ளே போயிருந்தேன். அப்போ இந்த ஆப்பிள் கார்டன் போய்ட்டு வந்து எல்லாரும் இந்த ஆப்பிள் வாங்குறதுக்கு கியூவில் நிற்கிறாங்க. நான் அந்த ஆப்பிள் காரங்கிட்ட சொன்னேன், அந்த கடைக்காரங்கிட்ட, நான் கியூவெலாம் நான் நின்று இப்படி நின்றேன். யூ கம் இன் அ கியூ நோ 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 ஐ வாண்ட் டு ப்ளக் அப்படின்னு. நான் என் கையால் அந்த மரத்துலேருந்து பறித்து தான் இடையில போட்டு சாப்பிடுவேன்னு. அவனுக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு. ஓகே கோ 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 அப்படின்லாம். ஒரு பேஸ்கெட்டை கையில் கொடுத்து வச்சா நேராக போய்ட்டு அந்த அழகாக இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ், அந்த ஆப்பிளை பறித்து அந்த பேஸ்கெட்டில் போட்டு ஒரு 1 கிலோ எடுத்து அவன் பண்ண நிறையா போட்டு கொடுத்துட்டான். 1 கிலோவுக்கு 2 கிலோ எனக்கு போட்டு கொடுத்துட்டான். பெரிய
ஆப்பிள் கார்டன். பார்த்தா அதில் என்னென்ன கலரு, கோல்டு கலரு, எத்தனை வெரைட்டிஸ், க்ரீன் ஆப்பிள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த இதில் அவங்க அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ரோட்டு ஓரமாக இருக்கிற ஆப்பிளை சாப்பிட மாட்டாங்க. அந்த டஸ்ட் இருக்குன்னு சாப்பிட்டாங்க. கலிஃபோர்னியாவில் கூட போகிற வழியில் ரோச்செஸ்டர்லேருந்து பஃபலோ போகிற வழி முழுவதும் 2 பக்கமும் இது நம்ம புளிய மரம் மாதிரி ஃபுல்லாக ஆப்பிள் ட்ரீஸ் தான் இருக்கும். அது ஃபுல்லாக நியூயார்க் முழுவதும் ஆப்பிள் தான். அவங்க போகிறப்ப எல்லாம் காரு சச்சுக்கு ஏற்றிட்டு போவோம், மேலே விழுந்து கிடக்கும். அது மேலே தான் காரு போகும். அது நான் போய் பறிக்கலாம் பண்ண, இன்டீசெண்டாக நடந்துக்காதீங்க. இங்கே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ரோட் சைடு இருக்கிற ஆப்பிளை தொட மாட்டாங்க. வேணும்னா கார்டன் உள்ள போய் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் இவ்வளோ காரியங்கள் அங்கே இருக்குது. அப்போது போல் அந்த விதை, ஒரு ஆப்பிள் கெட்டு போச்சுன்னா இட் வில் ஸ்பாயில் த ஹோல் பேரல்னு இங்கிலீஷில் ஒரு படம் இருக்குது. ஒன் ஆப்பிள் இஸ் ஸ்பாயில்டு, இட் வில் ஸ்பாயில் த ஹோல் பேரல் இல்லையா, புஷல் சொல்லுவாங்க. அந்த 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 கூடை முழுதுமே கெட்டு போயிடும். ஒரு விதை மிக மிக முக்கியமான ஒன்று. சொல்லுங்க, ஒரு விதை மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்ற, ஒரு திராட்சை கொலையிலே ரசம் காணப்படும் பொழுது யூ மஸ்ட் நோ தெர் இஸ் எ ஜூஸ், அது உள்ள ஒரு ரசம் இருக்குது. அப்போ அதை அழிக்காதே. அதுபோல தேவன் தன்னுடைய சந்ததியை எப்படி பார்க்குறாரு? ஒரு திராட்சை கொலை போல பார்க்குறார். ஒரு இனிமை நிறைந்தவர்களாக பார்க்கிறார். ஒரு அழகு நிறைந்தவர்களாக பார்க்கின்றார். அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவர்களாக தேவன் பார்க்கின்றார். அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் ஒன்றென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரன் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு என்ன விருப்பம் இல்லை, நீங்களும் நானும் அழிந்து போவது விருப்பம் இல்லை. நம்ம அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது அதில் அடுத்த வசனம் தான் வருது. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவனையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர்கள் அங்கே வாசம், எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ, எங்கே சந்தோஷம் இருக்கிறதோ, எங்கே சமாதானம் இருக்கிறதோ அதில் வாசம் பண்ணுவார்கள். 10ஆம் வசனம், என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு சாரோன் ஆட்டு தொழுவம், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடாயுமாயிருக்கும். என்னை தேடுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. ஒரு 4 ஆகோரின் பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்துச்சு. ஆனால் வருகிற நாட்களில் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு எப்படி மாறப்போகிறது? மாட்டுக்கிடாயாய் மாறப்போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை தேடுகிற ஜெரிஸ் ஆட்டு தொழுவம். அப்படின்னா ஆட்டு தொழுவம்னா ஆடுகள் தன்னுடைய குட்டிகளை போட்டு அந்த ஆடுகள் வளர்க்கிற ஒரு தொழுவம். 2வது பள்ளத்தாக்கு மாட்டு கிடாய் என்றால் படுத்துக்கொள்கிற இடம். சுகமாய், கிடாய்னா லை டவுன், அங்கே படுத்துக்கொள்கிற. ஆண்டவர் நீ வளர்ச்சி அடைவது மாத்திரமல்ல, இந்த 2வது மாதம் பிப்ரவரியில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ சுகமாய் தங்கி இருப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தில், பரிசுத்தாவின் நாமத்தில். நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனெல்லாம் பேப்பரில் லைனாக எழுதுவாங்க. லைனாக எழுதுவாங்க. எழுதிட்டு போயிட்டு குளிக்கிற இடத்துக்கு போயிட்டு ஷவரை திறந்து விட்டு அந்த பேப்பரை அந்த ஷவரில் காப்பாங்க. ஷவரில் காப்பா என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். திராட்சை தோட்டத்தை மட்டும் அழிச்சிடாது, குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தை அழித்து விடாது. இந்த கடனை ஒன்று காமிச்சோன்னா அழிஞ்சு போகணுன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த பேப்பரில் இருக்கிற கடன் எப்படி அந்த தண்ணீர் பட்டு அழிந்து போனதோ அதுபோல் என் தேவன் என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நிறைய முறை அது செஞ்சுருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் தேவன் மேல் அது எதை குறிக்கிறதுனா ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை. என் தேவன் அட்டாயம் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிற விதம் விசுவாசத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப். போன வாரங்களில் பார்த்து பார்த்தீங்களா, அந்த கானானே ஸ்திரீ போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. என் மனசில் பிரசங்கம் பண்ணிட்டு போய் திரும்ப திரும்ப மைண்டில் வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரே, என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுறா மகள். ஆண்டவர், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் நாயின்னு சொன்னாலும் பேயின்னு சொன்னாலும் எனக்கு அப்பம் வேண்டும். அப்ப
அப்பத்தை கொடுக்கலாம் பரவாயில்ல, அந்த துணிக்கைகள் கிரம்ஸ், அந்த வெட் பண்ண பிரெட்டை கட் பண்ணும்போது நம்ம ஆளு சுத்தமாக சாப்பிடுவான். ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சைடை கட் பண்ணுவாங்க, கிரம்ஸை கட் பண்ணுவாங்க, கட் பண்ணிட்டு அந்த இதுக்கு சாண்ட்விச்சுக்கு எடுத்துப்பாங்க, அதை மட்டும் எடுத்துப்பாங்க. அவங்க கொஞ்சம் ராயல், அதிலே ஒரு பெரிய ராயல் அப்படியே எடுத்துப்பாங்க. அதுபோல் அந்த துணிக்கை தூக்கி குப்பையில் போடுற துணிக்கை கிடச்சா போதும் ஆண்டவரே, வஸ்திரத்தை தொட்டால் போதும் ஆண்டவரே. நீர் என்ன கூட பேச வேணாம், என்னோட மகனேன்னு கூப்பிட வேணாம், 1 மணி நேரம் ஜெபம் வேணாம், அந்த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட், அந்த வஸ்திரத்தின் நுனி அப்படி தொட்டால் போதும் ஆண்டவரே, எனக்கு போதும். அவருடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அத்தனை பேர் தொட்டுறாங்க, ஆனால் இவர் கேட்குறாரு, என்னை யார் தொட்டது? என்னிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. அப்போ அத்தனை பேர் தொட்டவன் தேவையில்லாமல் தொட்டான், முன்னுக்கு வரணும் தொட்டான், இயேசு பார்க்கணும் தொட்டான், இவ ஒருத்தவர் தான் தேவைக்காக தொட்டாள். இந்த பிப்ரவரி மாதம் யாரெல்லாம் தேவையோடு கூட இருக்கீங்களோ, அந்த ஹெம் ஆஃப் த கார்மெண்ட், அந்த வஸ்திரத்தின் தொங்கல், இந்த ஆலயம் முழுதும் வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருக்கிறது. அந்த செவத்தை தொட்டா கூட போதும், கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த படிக்கட்டில் ஏறி இறங்கி வந்தாலும் கூட, இறங்கினாலும் கூட கர்த்தர் உன்னை சுகப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் 4 காரியங்களை நாம் ஆண்டவர் செய்ய இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். சரி கவனிங்க, எக்ஸோடஸ் யாத்திரையாகமோ 6:6 பாருங்க. 6:6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கடவுள் சொல்றாரு, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை, யாரெல்லாம் உங்க மேல சுமைகளை சுமத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அநியாயமா வஞ்சிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டானோ, எத்தனை சுமைகள், இது எப்படிப்பட்ட சுமையா இருந்தாலும் சரி, திட்டுறதா இருக்கட்டும், பழி வாங்குறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, எது சுமத்தினார்களோ சுமை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் I will rescue you from the bondage ன்னு சொல்றார். rescue, hallelujah, deliver you, rescue you. உன்னை என்ன பண்ணுவாராம், பாண்டேஜ்ல இருந்து, அந்த சுமைகளில் இருந்து உன்னை என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குறார். சொல்லுங்க, இந்த மாசத்துல கர்த்தர் என்னுடைய சுமைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்குறார். வீட்டை விட்டு ஓடுறாதீங்க, அப்படி நினைச்சிட்டு போயிடாதீங்க. நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உன்னை மீட்டு. பார்வோனுக்கு எல்லா தண்டனையும் குடிச்சு ஆண்டவர் ஓங்கிய பிறத்தில் அப்படியே அந்த செங்கடலே 2ஆய் பிளக்கத்தக்கதாய் தேவன் அற்புதங்களை செய்கிறார். சரி, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தேவன், you shall know that I am the Lord your God. You shall know, நீங்க அறிவீர்கள். உங்க கடன் பிரச்சனையை மாற்றுவதை நீங்கள் அறிவீர்கள், உங்கள் சுமைகள் நீங்கியதை நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் 8ஆம் வசனம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு. நான் கர்த்தர், திரும்ப சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் முன்னாடியே நான் ஆணையிட்டு கொடுத்துட்டேன், தேசத்தில் உங்களை கொண்டு போய் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறாரு, அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை என்ன பண்ணார், அவனுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அதனால அந்த வசனம் சொல்லுது, அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார்கள். அது அந்த வசனம், அதுக்கு 9ஆம் வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள். பாருங்க, 2 காரியங்கள்ல தேவனுக்கு நம்ம செவி கொடாம போறோம். ஒன்று என்னன்னா மனமடிவு. என்ன மனமடிவு? அப்போ நம்ம ஏன் தேவனை விட்டு விலகி போறோம் அப்படின்னா,
அங்கே நடந்த காரியம் மோசே சொல்ல வேண்டியதை சொல்லிடுறான். ஆனால் அந்த வசனம் பாருங்கள், எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சிருக்குது. மனமடிவினாலும் கசப்பு, வாழ்க்கையில் தோல்வி தோல்வி தோல்வி, கடன் பிரச்சனை, குடும்ப தோல்வி, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, வேலை சரியாக கிடைக்கல, பெரிய பிரச்சனைகள், மனமடிவு. அது தேவனை விட்டு என்னடா இது கடவுள், இவரோட கூட என்ன நமக்கு பிரயோஜனம், எதுக்காக இவரோட கூட இருக்கணும்? மனம் அடிவு என்ன செய்யுது? தேவனிடத்தில் நம்மை பிரித்து விடுகிறது. நான் 3 காரியம் 7 சொல்லிட்டு 3வது சொன்னேன். அந்த மனமடிவை புரோக்கன் ஸ்பிரிட் பற்றி உடைக்கிறதுன்னு சொன்னேன். 3 காரியம். 1, பிரசன்ட் யுவர் பாடி ஆஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ். உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. என்ன புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் கடன் வாங்கிடுறான், கடங்காரன் வந்து நெருக்கிறான், கோர்ட்டுக்கு போவான்றான், வீடை ஜப்தி பண்ணுவான்றான், பார்க்குறான், நடா பண்ணுறது, விஷம் கொடுத்து செத்துறான். இப்போ இவர் எங்கே ஓடுவார்? கடன் கொடுத்தவன் எங்கே ஓடுவா? கடன் கொடுத்தவன். அப்போது அந்த பாடி செத்து போச்சுன்னா, பலியாக போயிடுச்சுன்னா அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஓம் பாடியை, உன்னுடைய சரீரத்தை எனக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடு, என்கிட்ட கொடுத்துரு. உன் கடன் பிரச்சனை பற்றி கவலைப்படாத, உன்னை நெருக்கங்களை பற்றி கவலைப்படாத, கஷ்டங்களை பற்றி கண்ணீரை பற்றி கவலைப்படாத. செத்துட்டா வர முடியாது. எந்த மார்வாடியும் போய் எந்த கோர்ட்டில் போய் கேஸ் போடுவார்? அவர் சொல்லுவார் லேட் அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால தான் லேட்டு பேர் வருது. அவர் செத்துட்டாருங்க, எங்கெங்கே போய் நீங்கள் போய் அவர் தாங்க கழுத்து போட்டு வாங்கியிருக்கிறாரு, அவர் தான் போயிட்டாருங்க. எப்படிங்க கேட்பீங்க? போங்க சார். ஜட்ஜு சொல்லுவான் போங்க சார், முடிஞ்சு போச்சு. அதனால தான் நிறைய பேர் மறித்து போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா உனக்கு இந்த நெருக்கம் வரும்போது மனம் முறிவடைஞ்சிச்சுன்னா உன்னுடைய சரீரத்தையே ஜீவபலி ஆண்ட கொடுத்துரு. நீ செத்து போன மாதிரி நினச்சி என்கிட்ட கொடுத்துரு முதல்ல. 2வது பாயிண்ட் என்னன்னா, தான தர்மங்களை செய். 3வது பாயிண்ட்டு, ஆவிக்குரிய மாளிகையாய் எழும்பு. ஆவிக்குரிய பலிகளை செலுத்து. 3 பலிகள் சொன்னேன். ஜீவ பலி, தான தர்மத்தின் மூலமாக பலி, 3வது ஆவிக்குரிய பலி. இந்த 3 செஞ்சிரு, அந்த 7 பாயிண்ட்டு நிறைவேறிடும். உன்னோட புரோக்கன் ஸ்பிரிட் முழுமையாக உன்னை விட்டு கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த இதுக்கு போகலாம். எபிரேயர் 10 பாருங்கள். 10ல், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமற்ற அந்த நாட்களே உபத்திரவங்களை மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தையினாலும் உபத்திரவங்களால் நீங்கள் வேடிக்கைப்பட்டதும் இல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளியும் பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்க. சரி, நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் கர்த்தர் எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தன் சுதந்திரமாய் தெரிந்து கொண்டார். இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன வசனம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் நிறைய பாடுகளை சகிச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, சபைக்கு வந்தீங்க, எத்தனையோ நாள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தீங்க, விசுவாசியாக வாழ்ந்தீங்க. எதுக்குன்னா, பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு வீடு. இங்கே இருக்கிற வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது சுதந்திரம் இல்லை. பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆஸ்திகள் சில சமயத்தில் தேவனுடைய ராட்சியத்துக்கு என்று செலவு செய்யப்படுகிறது. அவையெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, பரலோகத்தில் ஒரு மேன்மையான சுதந்திரத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை இன்றையோடு முடிந்து போகிறதில்ல, டக்குன்னு மறித்து கலரைக்கு போகிறதில்ல, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லு, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சார், 2வது காரியம், காட் ஆஃப் மவுண்டன்ஸ். நீங்கள் 2வது, முதல்ல சந்ததிகளின் தேவன். எப்படி? உன்னுடைய எகிப்தியர் சுமத்தின சுமைகள், ஆபிரகாம், ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் என்ன பண்ண நினைவு கூர்ந்து பரலோக மேன்மையே கொடுத்து விடுகிறார். அந்த சுதந்திரம் முன்ன என்ன செய்வேன், நான் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்வேன் போய் சொல்லுன்றார். அந்த சுதந்திரம் பரம கானானியே கர்த்தர் நமக்காக கொடுத்து விடுகிறார்.
சார் ரெண்டாவது காரியம் காட் ஆஃப் மவுண்டன்ஸ், மலைகளின் தேவன். மலைகள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர், நான் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன், இங்கே பார்க்கும் பொழுது அங்கே இந்த அருமையான மோசே என்ன பண்ணுறான், மவுண்ட் சீனாய் அந்த மலையில், அந்த மலைப்பகுதியில் மலையில் ஆண்டவருக்கு முன்பாக அவன் காணப்படுகின்றான். அவன் என்ன பண்ணுறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கின்றான். 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆரோனு கூட பேசுகிறார். நீ அங்கே மவுண்ட் சீனாய் பக்கத்தில் மோசே இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு என்ன செய்யி, உன்னை நீ அறிமுகம் செய்து கொள், கர்த்தரின் சகல வார்த்தை அடையாளங்களுக்கு அவனுக்கு தெரிவி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண 4ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது வனாந்தரத்தில் மோசே எதிர்கொண்டு போய் அவன் போய் தேவரூபத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறாரு, ரெண்டாவது தேவன் அவர்களை சந்திக்க வைக்கின்றார். இப்போ தேவ பர்வதம் எதற்கு, உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பது. தேவ பர்வம், காட் ஆஃப் மவுண்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ, கண்மலையாக கிறிஸ்துவிடத்தில் வருகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கின்றார். ரெண்டாவது என்ன செய்கின்றார், அவன் சந்திக்க செய்கின்றார், அவனோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார். மூன்றாவது காரியம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவங்க செய்கிற காரியம் என்ன, தேவாதி தேவன் பரிசுத்தாவியானவர் குடும்பங்களை ஒன்றாக சேர்க்கின்றான். அவனுடைய எத்ரோ அவனோடு கூட சேர்ந்து அவனை விசாரிக்கின்றான். மூன்றாவது 19ஆம் வசனத்தில் எக்ஸோடஸ் 19 பார்க்கும் பொழுது அந்த மலைகளிலே தேவன் இறங்கி வருகின்றார். மலைகளிலே தேவன் இறங்கி வந்து அது புகைக்காடாய் காணப்படுகிறது. அந்த மவுண்ட் சீனாயிலிருந்து கர்த்தர் இறங்கி வந்தார், மோசேயை கூட முகமுகமாய் பேசுகின்றார். பிறகு 10 கற்பனைகளை கொடுக்கின்றார், நியமங்களை கொடுக்கின்றார், இஸ்ரவேல் புத்தருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றார். அந்த நாட்களில் அந்த மலை மேலே யாரும் ஏறி போக மாட்டாங்க. இப்போ நம்ம கார்லேயே மேலே போயிடுறோம் இல்லையா, ரோடு போட்டுடுறோம். அந்த நாட்களில் ரோடு, இப்போ மவுண்டன் 7,000 அடி இருக்குது அந்த ஊட்டி மலை. அந்த மலைக்கு 7,000 அடி ஹைட்டுக்கு எப்படி பார்க்கவும் முடியும், இப்போ எவன் ஏறி மேலே போகிறது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், காரு இல்லை ஃபைனு மேலே அந்த கடைசியில் போடுறோம். ஆல்ப்ஸ் பார்த்தீங்களா, சுவிட்சர்லாந்தில் எவ்வளோ பெரிய மலை, ஃபுல்லாக பனி. அந்த பனி மேலே, அந்த மவுண்டன் மேலே ட்ரெயின் ட்ராக் போட்டிருக்கோம். நான் அந்த ஆல்ப்ஸில் லாஸ்ட் வரலையும் போனேன். பயங்கரமாக இருக்கும், ஃபுல்லாக பனியாக இருக்கும். அந்த பனி மேலே இந்த ட்ரெயின் போகும். அது ஒரு ஷவல் எடுத்துட்டோம். இன்னொன்று செங்குத்தாக ஏறுற இன்னொரு வழி இருக்குது, அதுலேயும் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வழி, அதுலேயும் நாங்கள் போனோம். இப்படி போகுது. இது கொஞ்சம் அப்படியே ஸ்லாண்டிங்கை சுற்றி போகுது. இப்படி அந்த மலைகளெல்லாம் நான் வழிகளாக்குவேன்னு சொன்ன தேவன். அப்போ அந்த நாட்கள் அந்த மலைகள் மேலே கர்த்தர் காணப்படுகின்றார். தேவனுடைய கரம் அங்கே தரிசனங்களை கொடுக்கின்றார், திட்டங்களை கொடுக்கின்றார். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் சேருகிற உங்களை, கண்மலையாக கிறிஸ்துவின் சமூகத்தில் சேருகிற உங்களை தேவன் சந்திக்க, எப்படி ஆரோனும் மோசையும் சந்தித்து கொண்டார்களோ, எப்படி ஆரோனும் மோசே எத்ரோ சந்தித்து கொண்டார்களோ, அதுபோல கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க வாஞ்சை உள்ளவராக இருக்கின்றார். தரிசனங்களை கொடுக்கின்றார், திட்டங்களை கொடுக்கின்றார். தேவனுடைய கரம் உங்களை வழிநடத்தத்தக்கதாக உங்களோடு கூட பேசுகின்றார். அங்கே பார்க்கும்பொழுது மவுண்ட் சீனா சொல்கிறார் ஆண்டவர், நீ மற்றவங்களெல்லாம் ஒரு மலையின் எல்லையை குறிச்சிக்கோ. யார் நமக்கு தெரியும், 19ஆம் அதிகாரம் நிறைய முறை வாசிச்சிருக்கோம். அந்த எல்லையை சுற்றி வராமல் பாரு. நான் என்ன பண்ணேன், இந்த மலையில் இறங்கி வரும்போது பயங்கர புகைக்காடாக மாறுது, மின்னல்கள் வருது, எல்லா காரியங்களும் செய்து கர்த்தருடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள், அங்கே தேவன் வந்து மோசையோடு கூட பேசுகிறார். அதனால் காட் ஆஃப் மவுண்டன்ஸ், அந்த மவுண்டன்ஸ் எப்படி உறுதித்தன்மையாக இருக்குதோ, அசையாமல் இருக்கிறதோ, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். உறுதித்தன்மையாக இருக்கின்றார், உயரம் உள்ளவராக இருக்கின்றார். உங்களையும் கர்த்தர் அப்படி ஒரு எலிவேஷன், மலைனாவே ஒரு எலிவேஷன், உயர ஏறுதல். அதுபோல் கர்த்தர் வந்து மலையினுடைய அனுபவங்களை, மலையில் பார்த்தீங்கன்னா சுற்றின அழகான மரம் செடி கொடிகள் அழகாக பார்த்துருக்கோம். அந்த மலையை வெறுமனே வச்சல, அதை தேவன் அலங்கரிக்கிறார். அதுபோல் கர்த்தர் தேவன் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறி வரும் பொழுது தேவன் உங்கள் ஆண்டுகிட்ட மோசைக்கிட்ட சொல்கிறார், நீ மலையின் மேலே ஏறி வா, உனக்கு நான்
கற்பனைகளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அவன் ஏறி வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு கற்பனைகளை கொடுக்கின்றார், தரிசனங்களை கொடுக்கின்றார், திட்டங்களை கொடுக்கின்றார். அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஆவிக்குரிய விதங்களில் நீ அவரை சேர்ந்து அவரோடு கூட நடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, தேவ திட்டங்களை உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அதனால் பரிசுத்த ஆவியானுடைய கரமும் லவ், கம்பேஷன் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. 3 காரியங்கள் ஆண்டவர்கிட்ட காணப்படுகிறது. அன்பு காணப்படுகிறது, பிறகு கம்பேஷன், அதாவது காருண்யம், அதுனா என்னது, உங்களை நேசிக்கிற தன்மை காணப்படுது. 3வது காரியம் செல்ஃப்லெஸ்னஸ், அப்படின்னா சுயநலம் இல்லாத காரியங்கள். சுயநலம் இல்லாமல் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய கரமும் பரிசுத்த வல்லமையும் அபிஷேகமும் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும். இந்த சில சமயத்தில் காரில் என்ன வச்சுருப்பாங்க? சீட் பெல்ட் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்களா? அப்போது காரில் சீட் பெல்ட் வச்சுருப்பாங்க. நம்ம போன உடனே அந்த சீட் பெல்ட்டை போடணும். முன்னெல்லாம் காரில் சீட் பெல்ட்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 86, 88, 90 அப்போல்லாம் அது கவலைப்படுத்துறது. அது 80க்கு மேலே போகாது. இப்போ ஸ்பீடு ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால் சீட் பெல்ட்டு போட்டுட்டான். அந்த சீட் பெல்ட் போடலாம், அந்த கார் என்ன பண்ணுது? சவுண்ட் பண்ணுது. அப்படியே சவுண்ட் பண்ணினே இருக்குது. சீட் பெல்ட் போடுறவரையிலையும் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார். அந்த ஆள் என்ன பண்ணுவான்னா, அந்த சீட்டை எடுத்து அந்த பெல்ட்டில் போட்டுருவான். சீட் பெல்ட்டை எடுத்து அந்த ப்ளக்கில் போட்டுருவான். நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்த சீட்டில் இப்படி எடுத்து அந்த ப்ளக்கில் போட்டுருப்போம்ல. அப்புறம் உட்காந்துப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆகும்? சவுண்டு வராது. இந்த சீட் பெல்ட்டு போயிட்டானே. இதுமாரி நிறைய பேர் இருக்கும். ஆண்டவரோட கூட தான் இருப்போம், ஆனால் இருக்க மாட்டோம். பாடுவோம், ஆனால் பாட மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், அந்த ஜெபம் கூரையே தாண்டாது, மேலே போக மாட்டோம். ஆனால் பாட்டு மட்டும் பயங்கரமாக வரும். ஆவியோடு பாடுவோம், உண்மையோடு பாடுவோம். ஆனால் பாட்டு என்ன பண்ணாது? ரியலாக ஆண்டவரோடு கூட போகாது. அப்போ நான் அவனை பார்த்து கேட்டேன், டேய் சீட்டு பெல்ட்டு எதுக்கு இருக்குது? போடுறதுக்கு, ஆக்சிடென்ட் ஆனால் இது பண்ணுறதுக்கு நல்லது தான்டா சீட்டு பெல்ட்டு, பாதுகாப்பு தானே வச்சுருக்கேன். அதனாடா அதில் சொருவிட்டா எப்பட்றா போடனேன்? டகால் என்ன பண்ணுறான்? அந்த வீட்டு உள்ளே போட்டுக்கிட்டான். அது உள்ளே பூந்து டக்குன்னு போட்டுக்கிட்டான். நான் நினச்சேன் எடுத்துகிட்டு மறுபடியும் டீசெண்டாக போடுவான். பார்த்தா அது அந்த சீட்டு பெல்ட் உள்ளே போயிட்டு வேலை வரான். சரின்னு, டேய் என்னடா இப்படி பண்ணுற, அசிங்கமாக இருக்குதுடா. இவன் உட்காந்து நாம் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவான்? அது மேலே உட்காந்து அதெல்லாம் இவனுடைய வேர்வை தண்ணியெல்லாம் பட்டு அது கருப்பாயிடுச்சு. எங்கே சீட்டு பெல்ட்டை எங்கே மாற்றுறது? அப்புறம் அதை கழுவுறதுக்குள்ளே படாத. சரி, அப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், டேய் நீ ஒழுங்காக சீட் பெல்ட்டை போடு, இல்லைன்னா வேலையை விட்டு போயிடு. 2த்தில் ஏதாவது ஒன்று போயிட்டான். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள, சட்டத்திட்டத்துக்குள்ள சில பேரால் இருக்க முடியாது. ஆண்டவர் கட்டுப்பாட்டின் தேவன். நம்முடைய ஆண்டவர் ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறார். அவருடைய கரத்துக்குள் இருக்க வேண்டும். அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தின் தேவ தயவும் கர்த்தர் கொடுக்கிறார். நிறைய டீச்சிங், நிறைய டிசிப்ளின், எல்லா காரியங்களும் தேவன் நமக்கு சொல்லி தருகிறத பார்க்கின்றோம். ஆக தேவன் எடுத்த இந்த மவுண்டன்ஸ்னாவே என்ன இருக்கும்? ஆண்டவருடைய அந்த கரத்துக்குள்ள அவன் போயிட்டு ஆண்டவர் கொடுக்குற கற்பனைகள், திட்டங்கள், தரிசனங்கள், நியமங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்றான். அதுபோல் தேவனுடைய சமூகத்தில் சேர்வர்களுக்கு கர்த்தர் பெரிய தேவன் திட்டங்களை கர்த்தர் வச்சுக்க. 3வது, காட் ஆஃப் சோசன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய தேவன். மத்தேயுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் பாருங்கள். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன். ஏசாயா எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக எழுதுகிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ன அருமையான காரியங்கள் பார்த்தா. ஒரு இயேசு எப்படி இருந்தார், அதுபோல நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம உணர வேண்டும்.
நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், chosen by God. இப்போ இயேசுவை ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? தன்னுடைய குமாரனாய் தெரிந்து கொண்டார். பிள்ளையா இருக்கிறது மாத்திரமல்ல, பிள்ளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்ன செய்யும்? தகப்பன் என்ன நினைக்கிறாரோ வாஞ்சிக்கிறாரோ அந்த காரியங்களை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றும். ஒரு தாய் தகப்பனுக்கு எது பிடிக்கிறதோ அவற்றை அந்த பிள்ளைகள் நிறைவேற்றும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் என்றால் இது என் குடும்பம், என் தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, என் தாய் தகப்பனை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் நினைக்க. இயேசு அந்த காரியங்களை காட்ட. அதெல்லாம் பாருங்க, நான் தெரிந்து கொண்ட தாசன், நீ ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற நேசன். அந்த சோலுக்கு, அந்த இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையாய் இயேசு இருக்கின்றார். பிதாவுக்கு ஏற்ற பிள்ளையாய் இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிங்க. பிதாவுக்கு ஏற்ற பிள்ளையாய் இயேசு இருந்தார். என் நாவியை அப்ப ஏற்ற பிள்ளையா இருந்தா என் நாவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். என் ஆவியை அவள் மேல் I will put my spirit upon him. அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை பண்ணுது. கர்த்தரை தொழுதவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அப்போ தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் அவர் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதே போல நம்ம ஆவியானவரோடு இருக்க வேண்டும். இது 4-5 காரியங்கள். சரி, இங்கே பார்க்கும் பொழுது முதல்ல சொல்றாரு தெரிந்து கொள்ளப்பட்டவர். சோசன் எப்படி இருக்கணும்னா என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்னா தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது காரியம், அப்போ நடந்து கொண்ட ஆண்டவர் என்ன செய்வாராம்? தன் ஆவியை உங்கள் மேல் அமர பண்ணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஸ்பிரிட் உங்கள் மேலே வந்துச்சுன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்கள் செய்வீங்க. ஒரு பிசாசு என்ன செய்யுது? அது தான் ஸ்பிரிட் ஒரு மேலே ஏறினோடனே டக்குன்னு அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்? ஒருத்தருக்கு பேய் பிடிச்சா என்ன செய்யும்? ஒரு முறைச்சி பாருங்க, முடியை பிடிச்சி இழுக்கு. நீ என்ன தான் ஜடை போடு, நீ பூ வை, எதோனாலும் ஒரு நிமிஷம் என்ன பண்ண அந்த ஸ்பிரிட்டு பிச்சு போட்டு அதுக்கு தான் பிடிக்கும். இல்லை நான் இப்படி அழகாக ஒன்று போட்டு இப்படிலாம் ஜடெல்லாம் போட்டு விட்டேன், ஹேர் ஸ்டைல் இப்படிலாம் பண்ணி நீங்கள் இதில் போயிட்டு என்ன பண்ணுறது, போயிட்டு நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பேக்கப் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போய் எல்லாம் செஞ்சாலும் அது 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அது புத்தியை காமிச்சிடும். இல்லை, அந்த அசுத்த ஆவி அதுபோல் பரிசுத்த ஆவியை நம்ம மேலே அமர பண்ணுகிறது என்றால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நீ செய்வாய். நீ ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு சமாதானத்தை காண்பாய், ஒரு தைரியத்தை காண்பாய். ஆண்டவர் உன்னோடு கூட வாசம் பண்ணும் பொழுது எதை குறித்து உனக்கு பயமே வராது. அந்த வசனம் சொல்ல பாருங்க, அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். He will declare justice to the Gentiles. அப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து பிரியமாக இருந்தவங்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்னா, தேவனுடைய ஆவி பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புறஜாதிகளுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன செய்யணும்? புறஜாதிகளுக்கு இயேசுவை அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே ஆவியானவரே ஹல்லேலூயா, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்னென்னா, வாக்குத்தத்தம் செய்ய மாட்டார். He will not quarrel, சண்டை போட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் chosen, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எப்படி செய்யணும்? தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவன் நேசிக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? வாக்குவாதம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, காரணம் எல்லாம் சண்டைப்படாது. கூக்குரல் எழுது, ஐயோ என்ன அடிச்சிட்டாங்களே, இப்படி திட்டாலே அப்படி சில கூக்குரல் எழுது. சத்தத்தை ஒருவனும் வீதிகளிலே கேட்பதில்லை, குழா சண்டைகள்லாம் வருவதில்லை, கேட்பதில்லை. ஹல்லேலூயா. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும். கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்ண வேண்டுமோ கர்த்தர் அதை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. நனைந்து போகிற நிலைமையே வந்தாலும் கூட மறுபடியும் கர்த்தர் அதை சரி செய்ய இரக்கமுள்ளவராக இருப்பார். முறிந்து போன ஆவிகளை கர்த்தர் குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது, துன்பப்படும் பொழுது அவர்கள் பிரகாசமாக இருப்பதை உங்கள் கண்கள் காண வேண்டும். சொல்லுங்கள், ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது, துன்பம் போது, எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் நான் உபத்திரம் செய்ய மாட்டேன். போ, அழிஞ்சு போ, என்ன ஆட்டம் ஆடன அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்ல கூட மனசுக்குள்ளே என்ன செய்வோம், சொல்லி அவங்கள அவமதிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நெறிந்த நாணல் அதே முறிஞ்சு போயிருக்கு, அதே முறிஞ்சு போயிருக்கு, அது காற்றில் அசைஞ்சு உடஞ்சி போச்சு, அதை நீ முறிக்காத. மங்கி எறிகிற தீ அதே எண்ணெய் இல்லாமல் அப்படியே அணைஞ்சு போகிற நிலையில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுது, அது இருக்கிற எண்ணெயை எடுத்துடாத, அதுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அவர்கள் பிரகாசமாவதை அவன் கண்கள் காணட்டும். சபை ஆசீர்வதிக்கப்படுவதை போதகர் மாப்பதமல்ல, விசுவாசிகள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல நிலைக்கு வர்றதை அவங்க கண்ணு பார்க்கணும். ஒருத்தவங்க மோட்டார் சைக்கிள் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி ராத்திரில் இவர் தூக்கமே வரலையா? ஐயோ, ஏன்னா இவர் பாதி காசு இவர் தானே கொடுத்தாரு. அவன் கஷ்டப்பட்டு எங்கேயோ போயிட்டு லோனை கீழே வாங்கி வீடு காட்டுறான், மோட்டார் சைக்கிள் வாங்குறான். எப்போ மார்வாடி தூக்கிட்டு போனேன்னு தெரிஞ்சு பயந்து அவங்க பெட்ரோலை போடுறான். உன் மேலே எரிச்சல் ஆகுறது. எதுக்கு எரிச்சல் ஆகிற? 10 பைசா கொடுக்காம. அதனால் என்ன பண்ணணும், ஆண்டவரே, ஆவியானவரே, நான் இன்னும் அவர்களை பிரகாசமாக்குவேன். வெரி குட், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், பியூட்டிஃபுல், இந்த மாடல் தான் நானும் வாங்கலாம்னு நினச்சேன், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த தேவன் பெரிய தேவன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஹல்லேலூயா. இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். போகும்போது அதே நினச்சிட்டு போங்கப்பா, இந்த 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 ஆள் எரிஞ்சு நம்ம சாம்பலாவும் நினச்சோம். ஆனால் திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே. ஆனால் நீங்கள் உண்மையாக சொன்னது தெரியும், பொய்யா சொன்னது தெரியும், அவங்களுக்கு தெரியும், உங்களோட தானே பழகி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிலாம் செய்யாத, மங்கி எரிகிற திரியை நீ அணைத்து விடாதே. யாரும் உனக்கு கஷ்டத்திற்காக, அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்காக என்ன பண்ணு, பரிதபி, நீயும் சந்தோஷப்படாதே. ஆண்டவர் தேவன் உடைய திட்டங்கள், அதான் சோசன், யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படி இருப்பாங்கன்னு பியூட்டிஃபுல்லாக தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களை என்ன ஆண்டவர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது, நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியெடுத்து வரவைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்பொழுதும் இயேசுவை குறித்து எப்பொழுதும் பேசுகிற ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்கள். இதுதான் குவாலிஃபிகேஷன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம வீட்டில் வச்சுங்க. 3வது காரியம் குட் சர்வன், ஊழியக்காரர்கள் இல்லையா? 4வது காரியம், 4வது என்ன? ஊழியக்காரர்கள். 1 கொரிந்தியர் 4. ஒரு சர்வன்ஸ் எப்படி இருக்க வேண்டும், முன்ன பார்த்த சந்ததி எப்படி இருக்க வேண்டும் பார்த்தோம். 2வது என்ன பார்த்தீங்க? கடவுள் காட் ஆஃப் மவுண்டன் என்ன இருப்பார், அதில் என்ன அவர் செய்வார்னு பார்த்தோம். 3வது என்ன பார்க்குறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பான்னு பார்த்தோம், எப்படி இருக்க வேண்டும் பார்த்தோம். 4வது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும். 4வது ஊழியக்காரன் எப்படி இருக்கணும். சரி, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 கொரிந்தியர் 4:1-2. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவுள். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஒரு ஸ்டூவர்ட் அப்படி இருக்கணும். ஸ்டூவர்ட்னா உக்கிரானக்காரன். உக்கிரானக்காரன் என்ன இருக்கும்? உண்மையும் உத்தமும் உள்ளவன். ஸ்டூவர்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. உண்மை உத்தமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாசோடைய வாக்குத்தத்தமே ஃபெய்த்ஃபுல் ரெமினன்ட், மீதமுள்ள உண்மையாளர். யார் மீதமுள்ள உண்மையாளர்கள்? நீங்கள் தான். கரெக்ட், வெரி குட். நீங்கள் தான் மீதமுள்ள உண்மையாளர். எது நடந்தாலும் பரவாயில்ல, என் சபை பெரிய சபையாக இருந்துச்சு 3 நாளும், அது எவ்வளோ சின்ன சபையாக இருந்தாலும் நான் என் தேவனை ஆராதிப்பேன். இந்த பாபிலோன் தேசத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவான், நெபுகாத்நேசர் என்ற ராஜா வரப்போகிறான், இந்த தேசத்தை பிடிச்சிட்டு போயிட போகிறான், உன்னை
டக்குன்னு என்ன பண்ணுவானுங்க, அவன் தீர்க்க தரிசனம் நம்பலை எவனுமே. ஒரு கூட்டம் நம்பாம இன்னொரு கூட்டம் நம்பிடுது. இந்த நம்பனவன் எல்லாம் போயிட்டு சிறையிருப்பில் போயிடுறான். சிறையிருப்பில் போனவன பாபிலோனில் என்ஜாய் பண்ணுறான், ஃபாரின் ட்ரெஸ் போடுறான், நல்ல பாபிலோனிய சால்வை ரொம்ப ஃபேமஸ் இல்லை, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறான். அவன் அழகாக கொண்டாந்து திரும்ப கொண்டாந்து விட்டுறான். ஆனால் இந்த சிறையிருப்பை மீந்தவனுங்களுக்கு பயங்கரமான யுத்தங்கள் வருது. எகிப்து அந்த எல்லா தேசங்களும் வந்து அவங்களிடம் எல்லாவற்றையும் இழந்து போய் விடுகிறார்கள். இப்போ அப்படி என்ன அர்த்தம்னா, சிறையிருப்பாக இருந்தாலும் கர்த்தரோடு கூட இருக்கிறவனை கர்த்தர் ஒரு குறையும் இல்லாமல் பாதுகாத்து கொள்கிறார். ஹல்லேலூயா.